ஹே காய்ஸ், நான் தான் வில்சன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ஜொமேட்டோ விலாக் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 600 டு 700 வரைக்கும் தான் ஜொமேட்டோவில் சம்பாதிக்க முடியுது. ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 15,000 18,000 வரைக்கும் சம்பாதிக்கலாங்க மதுரையில். அவ்வளோதாங்க வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். நான் வேறு மாதிரி விலாக் வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் எல்லாத்துலேயும். அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேங்க. அது வந்து எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் நம்ம டேபிள். நம்ம இதில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணுவோம். இந்த டேபிளோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1500 வருங்க. இது வந்து நல்ல ஸ்டீலு. இது நம்ம வந்து இப்படி தனித்தனியாக கலட்டி இந்த ஸ்டாண்டையும் நம்ம கலட்டி இந்த இருக்குல்ல இந்த மாதிரி பவுச்சில் வந்து வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேமராவுக்கு வந்து ட்ரைபாட் வாங்கினேன். இது வந்து ஒரு 2500 வந்துச்சுங்க. இது வந்து நல்லா ஹைட் ஏற்றிக்கலாம். பார்த்தீங்களா, 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நல்ல ஹைட் ஏற்றிக்கலாம். நம்ம அந்த மேரேஜ்லலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ட்ரைபாட் தான் வாங்கினேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங்க்கெலாம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது மல்டி பர்பஸ் மாதிரி. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேபிளில் வச்சு சமைக்கிறோன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைபாடில் வந்து இப்படி கொடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த சேர் ஒன்று, அவ்வளோதான். நம்ம இந்த அப்படி டேபிளில் உட்காந்து அப்படியே சமைக்கிற மாதிரி இது மாதிரி இந்த சேர் ஒன்று வாங்கினேன். இது வந்து ஒரு 1200 வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கினேன். இது வந்து நம்ம ஈஸியாக அப்படி மடித்து வச்சுட்டு இதுக்கும் தனியாக பேக் கொடுத்துருக்காங்க, சின்ன பேக்காக. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இந்த பேக் தாங்க, இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக மடித்து. இந்த ஸ்டவ் ஆல்ரெடி விலாக்லாம் நிறையா விலாகில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 500 வந்துச்சுங்க. அதாவது இது ப்ளஸ் சேர்த்து இந்த ஒரு 4 கேஸ் டின்னு இந்த இது வாங்கினேன். இந்த இதுவுமே காம்போவாக வாங்கினேன் நான். இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 1100 வந்துச்சு. இது மட்டுமே 4 கேஸ் டின்னு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வு ஒரு 1100 வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் வந்து வாங்கினேன் நான் இந்த குக் பண்ணுறதுக்கு. முள்ளை வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய சைஸு, இது ஃபுல்லாக வந்து சின்ன சைஸு. இந்த பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பேன் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் மொத்தமாக நான் வாங்கியிருக்குது. எவ்வளோ மொத்தமாக சேர்த்து வந்துச்சுன்னா ஒரு 6,900 கிட்ட வந்துச்சுங்க. இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்மளுக்கு வந்து பேக் வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேகு சேருக்கு, இந்த இதுக்கு ட்ரைபாட்க்கு, இந்த கிம்பிளுக்கு வந்துடும் தனித்தனியாக. நம்ம அப்படியே பேக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் கட்டிவிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம வந்து இதை பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா, மொத்தமாக டோட்டல் போட்டுட்டேன் நான். டோட்டல் போட்டுட்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 6,900 வந்திருக்கா. அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம ஜொமேட்டோவில் வேலை பார்த்த காசு வச்சு தாங்க அப்படியே வாங்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு திங்ஸாக வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம விலாகை வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா பொங்கலுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு இடமா போய் அங்கே உள்ள சில முக்கியமான இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வந்து அங்கனக்குள்ளே குக் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் விலாக் இருக்க போது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. என்னடா வில்சன் வீடியோ வந்து ரொம்ப நாள் வரல, பேக் அடிச்சிட்டா ப்ளேயோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து இந்த மைண்ட் செட்டில் தான் முன்னாடி இருந்தேன் நான். அதனால் நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சென்னையில் ஓகேங்க, சென்னையில் நல்லா சம்பாதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பண்ணுறப்போ வந்து அவ்வளோதான், முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு ஊராக போய் நம்ம விலாக் பண்ணுவோம், அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே நல்லா விலாகை போட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ இனிமேலாச்சும் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து பொங்கலுக்கு அடுத்து நியூ வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.